ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ்வோல்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா BWBTS1. இப்போ இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ்வோல்டோட ரொம்பவே குவாலிட்டியான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இன்னொரு கவர் இருக்கு. இந்த கவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ்வோல்டோட ப்ளூடூத் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன் பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய USB டேட்டா கேபிள், அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச் லெவலில் தான் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ்வோல்டோட சோஷியல் மீடியா, இமெயில், அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொண்ட ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க டீட்டெயிலான மல்டி லாங்குவேஜ் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோனோட டாப் சைட் பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம காதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரப்பரை நீங்கள் வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஈஸியாக அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் இயர்பட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோனோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3 பட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளஸ் பட்டன் நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணவும், நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும், கால் அட்டன் பண்ணுறதுக்கும், கட் பண்ணுறதுக்கும், சாங் ப்ளே பண்ணுறதுக்கும், பாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனஸ் பட்டன் யூஸ் பண்ணி வால்யூமை டிக்ரீஸ் பண்ணவும், ப்ரீவியஸ் சாங் ப்ளே பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கு. அதே மாதிரி இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இன்பில்டான மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயர்பட்ஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகும் எல்லா இயர்ஃபோன்ஸ்லையுமே மேக்னெட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர்ஃபோனை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதில் இருக்கக்கூடிய மிடில் பட்டனை 2 to 3 செகண்ட்ஸ் நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா LED இண்டிகேஷன் ரெட் அண்ட் ப்ளூவில் மாற்றி மாற்றி இண்டிகேட் ஆகும். அந்த டைமில் நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனோட மாடல் நம்பர் காட்டும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இயர்ஃபோனும் உங்கள் மொபைலும் பேர் ஆகிடும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சாங் ப்ளே பண்ணி மைக் முன்னாடி வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இயர்ஃபோன்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட ஒரிஜினல் சவுண்ட் குவாலிட்டி நமக்கு தெரியும். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதில் சவுண்ட் குவாலிட்டி மற்றும் கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க கொடுத்த டேட்டா கேபிளில் உங்கள்கிட்ட இருக்கும் எந்த சார்ஜர் வேணால் யூஸ் பண்ணி இந்த இயர்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இயர்ஃபோன் நமக்கு 0லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்குது. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 6 to 8 hours வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 5 hours வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணால் அப்போவும் இதில் சார்ஜ் இருந்தது. நம்ம மொபைலுக்கும் இந்த இயர்ஃபோனுக்கும் உள்ள ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 15 அடி வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த இயர்ஃபோனை நம்ம எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி மற்றும் கால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதோட பேட்டரி லைஃப். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண இயர்ஃபோன்ஸ்லேயே அதிக பேட்டரி லைஃப் கொண்ட இயர்ஃபோன்னா இந்த இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் IPX4 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ்வோல்டோட குவாலிட்டியான பவுச் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ்க்காகவே இந்த இயர்ஃபோன் ஒர்த்தபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் மற்றும் டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.